விழுப்புரம் நகராட்சி 41வது வார்டு கணேஷ் நகர் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் மழைநீர் தேங்கி நிற்கிறது. மக்கள் தங்கள் வீடுகளுக்கு சேற்றில் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து நேற்று மாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்கிறது. மழை காரணமாக பல தெருக்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பல்வேறு சுகாதார கேடுகள் விளையும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மகாராஜபுரம் கணேஷ் நகர் 41வது வார்டில் சிறிய அளவில் மழை பெய்தாலும் பெரிய அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தேங்கிய தண்ணீர் வடிவதற்கு வழியில்லாமல் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியாகும் நிலை உள்ளது. இதனால் இந்த சாலை வழியாக இந்த பகுதி மக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல சேற்றில் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இருசக்கர வாகனங்களை ஓட்டுவதில் சிரமமும் உள்ளது. இது குறித்து பலமுறை விழுப்புரம் நகராட்சி தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் புகார்கள் அனுப்பியும் எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை என்று இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து மழை பெய்யும் என்ற நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் சூழ்நிலையில் இதுபோல தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களை கண்டறிந்து போதிய வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என்று இந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். கணேஷ் நகரில் நாங்கள் கடந்த 15 ஆண்டு போயிருக்கோம். ஆனால் எந்த ஒரு வசதியும் அடிப்படை வசதி எதுவுமே இந்த ஏரியாவுக்கு கிடையாது. நாங்கள் பல முறை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், நகராட்சியிலும் சொல்லியிருக்கோம். எல்லாரும் பார்ப்பாங்க, பார்க்கறதோட சரி எதுவுமே செய்யறதில்லை. இங்கே நிறைய பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, டியூஷன் போகிறாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டு கூட எரியாது. இங்கே நிறைய விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல இப்படி தாங்க இருக்கோம். தண்ணி நீர் தொட்டி கட்டுறோன்னு கட்டினாங்க, அதில் ஆமை உழுது நிறையா கொசு நிற்குது. நீர் ஃபுல்லாக தேங்கி நிற்குது. எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் தாங்க இந்த ஏரியாவில் நாங்கள் 15 வருஷமாக குடியிருக்கோம். ஒரு நாள் மழை இந்த மாதிரி இருக்குது. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி நிற்குது பாருங்கள். இதில் நாங்கள் எத்தனையோ தடவை எல்லாத்தையும் மனு கொடுத்துருக்கோம். எம்பி சார்கிட்ட கூட போய் கொடுத்தோம். அவர் கூட ஒரு விசிட் கூட பண்ணதில்லை இங்கே வரைக்கும். இப்படி தாங்க இருந்துட்டு இருக்கோம். நாங்கள் தீர்வு என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். நகராட்சி கமிஷனர் கிட்ட யாரும் நிறைய பேர் பார்க்குறாங்க. யாரும் இந்த தெருவில் இருக்கிறவங்க யாருமே இது வரைக்கும் எப்படி இந்த தெருவில் வாழ்றீங்க, எப்படி போய் வரைக்கும் தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒரே தண்ணியாக நிற்கிது. ஸ்கூலுக்கு காலைல பசங்களை இட்டுட்டு போக முடியல. வண்டியில் வண்டி எடுத்துட்டு ஒரு சேரு தண்ணியமாக இருக்குது. வண்டியில் போகிறவங்க விழுந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணி நடக்கிறதுக்கும் அதிகமாக இருக்குது. பாம்பு போயிட்டு வர மாதிரி லைட்டு கிடையாது. லைட்டு எதுவுமே கிடையாது. பசங்களுக்கு பயமாக இருக்குது. தண்ணி போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகமாக பழையில எங்களால் சுத்தமாக வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. தண்ணி ஒரே நக்கல்ல இருக்குது. சேரு கஷ்டமாக இருக்குது.